பெண்ணா பிறந்துட்டாலே வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா கடந்து வந்துதான் ஆக வேண்டும். கடந்து வந்தாதான் நம்மளுடைய பலம் என்னன்னு நமக்கே தெரியுங்க. நிறைய பெண்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிறது கிடையாது, நல்ல ஒரு நண்பர்களோ ஏன் நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் இருக்கிறது கிடையாது. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிடணும் அப்படின்றதுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டம் வருதா, அழுந்துருங்க, அழுந்து தூக்கி போட்டுட்டு மறுநாள் என்ன செய்யலான்னு யோசிங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நல்ல ஒரு நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொந்த காலில் நிக்கிறத மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. என்ன நடந்தாலுமே தனக்குன்னு ஒரு வருமானத்தை கையில பிடிச்சு வச்சுக்கோங்க. உள்ள காலகட்டத்திற்கு நமக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா நம்மளை பார்த்து பெருமைப்படுபவர்களை விட பொறாமைப்படுபவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால பரவாயில்லைங்க, முட்டாளா நடந்துக்குங்க, எதுவுமே தெரியாது போல இருந்துக்குங்க. அப்பதான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும். அதே நேரத்தில் கத்துக்கொள்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. தைரியம் என்றது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பட் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும். இந்த தைரியத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்குங்க. ஒரு பெண்ணுக்கு தோற்றம் ஒன்றேதான், ஆனா குணமும் நடந்துக்கிற நடத்தையும் தான் உண்மையான அழகு. நம்ம நடந்து போறப்ப போது பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில கஷ்டங்களை கடந்து சாதிக்கணும்னு போராடி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பா தன்னம்பிக்கையுடன் போராடுவோம், சாதிக்க முடியும்.